நெக்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல எல்லா டெவலப்பரும் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான நைட்மேரை பத்தி தான் பார்க்க போறோம். இட் இஸ் CORS. இதுக்கு பர்சனலா நானு 2 டேஸ் வரைக்கும் ஒரே இஷ்யூல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய டெவலப்பர்ஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு CORSனா என்னன்னு தெரியாது அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ல இருக்குது. அதாவது வேற வேற சர்வர்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த கிராஸ்ன்றது கொடுப்போம். பிகாஸ் நம்ம அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை அவாய்ட் பண்ணணும் நம்ம சர்வருக்கு அப்படின்னு நினைச்சனாலும் இந்த கிராஸை எனேபிள் பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களோட பேக் அண்ட் அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணணும். இல்ல தேர்ட் பார்ட்டி வேற யாரும் வந்துட்டு உங்களோட சர்வரோட கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த CORS யூஸ் பண்ணுவோம். இந்த CORS ஆட் பண்றதுல தான் ட்ரிக்கே இருக்கு. நீங்க Node.js அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 3 லைன்ஸ் வச்சு ஆட் பண்ணிட முடியும். இந்த இடத்துல நீங்க ஒயிட் லிஸ்ட் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்ன்றதை போட்டுக்கலாம். இல்ல உங்களோட ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் வெப்சைட்டோட ஆரிஜினுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கும் CORS ஒரு மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். உங்களோட ஸ்டாக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு எக்ஸாக்டா எப்படி வந்துட்டு நீங்க CORS கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்றத நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் வித் மாப்ளே ஃபாலோ பண்ணிக்கோங்க.